கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் என்னை கொண்டாடாத நாட்கள் எல்லாம் பாவம் செய்த நாட்கள். நான் என்னை மதிக்காத நாட்கள் எல்லாம் நான் பாவம் செய்த நாட்கள். நான் என்னை மகிழ்ச்சியாகவும் உற்சாகம் வச்சுக்கா கட்டி நான் என்ன பண்ணுகிறேன்? பாவம் தான் செஞ்சுன்னுக்கிறேன். புரிஞ்சிச்சானா சொல்லிட்டு புண்ணியம் என்ன? ஹலோ மை டியர் ராங் நம்பர், கேட்கவே உந்தன் குரல். என்ன கேட்கவே உந்தன் குரல்? சொர்க்கம். கேட்கவே உந்தன் குரல். இப்போ பாவம் பண்ணுறேன்னா புண்ணியம் பண்ணுறேன்னா? ராங் நம்பருக்கு கால் பண்ணுகிறேன். என்னையா பண்ணுறது? ராங் நம்பர் தான். ஆனால் எங்கே இருக்கிறேன்? கற்பனை 1000 கடந்துதான் போனால் என்ன? ஹலோ, அப்படிதானே? ரைட் நம்பருக்கு ரிங்கா எனக்கு எட்ரி 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 தியானம் பண்றான். எடு திரும்ப போன தூக்கி வீசி வச்சிருவான். நரகமா சொர்க்கமா? சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. ஒரு ராங் நம்பர் போன் பண்ணி டக்குன்னு எடுக்குது, சொர்க்கம்னே ஆகுது. ஒரு ரைட் நம்பர் என்ன ஆகுது? இப்ப இப்ப எது பாவம் எது புண்ணியம்? எடுக்காத போனுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி துக்கப்படுறது யாரு? ராங்கா ஒரு 10 நம்பர் வச்சாவே போயிடுவாங்கண்ணா. ரைட்டா நீ ராங்கா ஏதோ ஒரு 10 நம்பர் டக்கு டக்கு டக்குன்னு எழுத்துனேன்னு வச்சுக்கேன், போவோமா போவாதா? ஒரு 10 டிஜிட் நம்பர் எழுத்துனாக்கா ஒரு நம்பர் போவோம். நான் 9ல் ஆரம்பிக்கணும். இப்போ 6, 8ல கூட ஆரம்பிக்குது. +91 போடாமல் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறா? இல்லை உனக்கு சிங்கப்பூர் கோடெலாம் தெரிஞ்சுதுன்னா ஃபிக்ஸ் 65 போட்டு ஒரு 7 நம்பர் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் தான்? சிங்கப்பூரில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. ஆனால் உனக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன ஆகுது? உனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் என்ன ஆகுது? அதுவும் 6 உயிர் 6 உயிர் என்று அழைத்தவன் சொல்றான்ல. சொர்க்கம் அது மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. இப்போ பாவம் எது? பாவம் எதியா? பாவம்னா பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றது. புண்ணியம் எது? ராங் நம்பருக்கு கால் பண்றது. இப்படிலாம் ஒரு சாமியார் சொன்னார், நான் ஒத்துப்பேன். தப்பா தானே இருக்குது? தப்பா ரைட்டா? நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியும் எது பாவம் எது புண்ணியம், நீங்கள் சொல்லுங்க. எடுக்காத பொண்டாட்டிக்கு ட்ரை பண்ணே இருக்கிறது பாவமா புண்ணியமா? எவ்வளோ பெரிய பாவம்? என்ன சொல்லுவான் பக்கத்தில் இருக்கிறவன்? ஐயோ பாவம், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுறாரு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன். இதில் வர என்ன வர கேள்வி கேட்டால் பாவம் புண்ணியத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாவம் செய்யல, அதனால என்ன பண்ணுவேன்? நீ எதை கேட்டாலாம் புண்ணியமா மாற்றிப்பேன். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? பாவ புண்ணியம்னா இது புள்ளையா பிறந்துட்டான்றதுக்காக அவன் படிக்காத கட்டி விட அவனை பீஸை கட்டிட்டு வரைய பாவமா புண்ணியமா? நான் பெத்த பாவம் நீனுவான். பார்த்துக்கிறீங்களா? வேற யாருன்னா சொல்லணுமா? வேற யாருன்னா சொல்லுவாங்களா? இது உண்மையா இல்லையா? நீங்கள் சொன்னதே இல்லையா? நான் பண்ண பாவமெல்லாம் புள்ளையாகி வந்ததுன்னு சொல்லிடுறேன் இல்லையா? இல்லையா? சில பேர் புண்ணியம் சொல்லுவாங்க. நான் பெத்த புண்ணியெல்லாம் புள்ளையாகி வந்துட்டான், இப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி ஆக்கிட்டான், வீடு இல்லாமல் இருந்தோம், என் பிள்ளை போனான், படித்தான், பெரிய ஆளானா, வெளிநாட்டுக்கு போனான், சம்பாரித்தான், என் டக்குன்னு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணான், 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணான், வீடு ஒன்று கட்டி கொடுத்தான், வந்தான். என் பிள்ளை நான் பண்ண புண்ணியம் சொல்கிறது உண்டா இல்லையா? ஒரு பிள்ளை பாவமாகவும் புண்ணியமாகவும் இருக்குதா இல்லையா? எதை நான் பாவம் புண்ணியம்னு சொல்கிறது? இப்போ எங்கே இருக்குது பாவம் புண்ணியம்? உன் கையில் தான். பாவம் புண்ணியம்லாம் வேறு யாருன்னா லிஸ்ட்டு வச்சுலாம் பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட புள்ளியானா இருக்கட்டும், அது புண்ணியம் பண்ண புள்ளியானாட்டும் பாவம் பண்ண புண்ணியம். நான் புண்ணியம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கலாம்? நான் எல்லா செலவு சரியாக செஞ்சிருந்தேன்னா, என்னால் முடிஞ்சது மட்டும் நான் செஞ்சிருந்தேன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி நின்னது யார் தப்புன்னு கேட்குறேன். நான் எல்லாத்தையும் எதுவுமே பாண்டிக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு அவ்வளோ கொடுன்னு கேட்குறது யார் தப்பு? ஏன் தப்பா இல்லையா? எல்லா அக்கௌண்ட்டும் பொன்னாட்டி பேரில் வச்சுன்னு எல்லாத்தையும் எதுவுமே பொன்னாட்டிக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டான். என்ன அர்த்தம்? யார் தப்பு இது? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு வந்துக்கிற பாவத்தை கட்சா உனக்கு ரிசல்ட் எப்போ தெரிஞ்சுது? கரெக்டா இல்லையா?
யாருக்கு தெரியும் நீ பண்ணுறது பாவமாக புண்ணியமான்ட்டு? வாழும்போதே சரியாக வாழ்ந்துரு. அப்போ என்ன ஆகிடும்? அது புண்ணியமாகிடும். நீ அப்படி வாழலையே, உன்னை மதிக்காமல் தானே வாழ்கிற இல்லை? மற்றவங்கள மதிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணவே இல்லை. நீ உன்னை மதிக்கலையே. மற்றவங்கள பற்றி நான் அக்கறை எடுத்துக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணவே இல்லை. உன்னை செய்யவே இல்லையே. அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்குற உன்னை. அடுத்தவங்களை பார்த்து சரியா இல்லையான்னு கேட்டியா? உன்னை பார்த்து கேட்டியா நீ சரியா இல்லையான்னு? கேட்கவே மாட்டேன்றியா? யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் பிடிக்க மாட்டேன். நீ எப்பேற்பட்டா இல்லை? புரிஞ்சிச்சா? பாவம் புண்ணியன்னா என்ன? கடவுளே, லாஸ்ட்ல போகணும் என்ன ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி போன் பண்ண. நீ செஞ்ச பாவம் புண்ணியம் தான் உனக்கு. புரியுதா? நல்லா சாப்பிட்டு இருந்தியானா புண்ணியம் என்ன? எப்படி இருப்ப? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கெட்டு போன ஊசி போன பொருளை சாப்பிட்டியானா என்ன ஆகுது? இப்போ பாவம் புண்ணியம் பண்ணியா? பாவம் புண்ணியம்லாம் யார்கிட்ட தான்? உங்ககிட்ட தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.